ஹாய் கைஸ். ஸோ நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நல்லா கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சு. இஃப் ஐ வாஸ் 20 அகெயின், வாட் ஐ வுட் டூ அட் திஸ் டைம். என்னன்னா, ஐ ஹவ் மேட் சம் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் இன் சென்ஸ் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரோக்ராஸ்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், லேசினஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய, இதெல்லாம் ஒரு மேஜர் விஷயம். ஸோ அதனால இதை நான் எப்படி கரெக்டாக, கண்டிப்பாக அந்த வயசில் இதெல்லாம் இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வேணும், கனெக்ஷன்ஸ். ஸோ அதனால அவங்களுக்கு நான் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வச்சு கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்ஸஸ் வருதோ இல்லையோ ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறது. ஸோ ரிக்ரெட் நாளைக்கு உங்களை ரொம்ப குத்தும். ஸோ அதை குத்தாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிக்ரெட் இல்லாமல் லைஃப் ரீட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஐம் கோயிங் டு கிவ் அ ஃப்ரேம் ஒர்க் ஹவு டு லிவ் யுவர் லைஃப் அட் தட் டைம். ஸோ ஸோ என்ன பண்ணணும்னா, 20ல் இருக்கும்போது, 20s ஸ்டார்டிங் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் உங்கள் லைஃப்பில் யூ ஹவ் எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் இன் யுவர் லைஃப். இஃப் யூ ஆர் அ கேர்ள், தென் ப்ராப்ளி யூ வில் கெட் மேரிட் பை 25 or 24. ஸோ யூல் ஹவ் ஒன்லி 4 years. பட் அந்த 4 years டிபெண்ட்ஸ். பார்ட்னர் நல்லா வந்துச்சா சூப்பர், உங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃபே சூப்பராக இருக்கும். மென் ஆன் தி அதர் ஹேண்ட் 30 வரைக்கும் யூ கேன் ட்ரை டு மேரி. 25க்கு அப்புறம் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் மேரிட். 25 to 30 அதுக்குள்ளே நடக்கலைன்னா இட்ஸ் ஃபைன், யூ கேன் மேரி லேட்டர் ஆல்சோ. But at that time you should have more money to bargain things. Okay, சைடு இருக்கட்டும். ஸோ இந்த நான் ஏன் சொல்றேன்னா, as you might have already known, just look at my channel. So I am a pretty moderately successful guy for this age because I bought my own car. My age is just 23, turning 24. So for last 4 years நடந்த விஷயங்கள்ல வச்சு சொல்றேன். So I got placed in a good company and I was very lucky also. Efforts எல்லாரும் தான் போடுறாங்க. And after some long attempts of getting into a good company, after the placements, I eventually got a good company and then it gave me a good job. And right now I shifted to another company for a decent salary. It's good for me. So I got my own car, which was almost very rare to get at that age in a new car. So in a way I'm lucky. So அதெல்லாமே பண்றதுனால I can give you advices on how you have to proceed in your career. ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். 20 வயசுல தான் மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கும். 21 வயசுல தான் உங்களுக்கு, இஃப் யூ ஆர் இன் இன்ஜினியரிங் ஆர் இன் ஆர்ட்ஸ் ஆல்சோ, mostly this is the time you should find companies to work for, unless you are not doing a business. If you're doing a business, then you should focus on what your dad or mom is telling you. ஸோ அவங்க சொல்றதுல போய் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் த டைம். ஸோ இதில் நான் 3 பார்த்தா பிரிச்சிடுறேன். ஸோ 20 வயசு ஆகிட்டீங்க, 20 year old, யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ்: பிஸ்னஸ் ஆர் சேலரிட். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சேலரிட்ல 2 ஆப்ஷன்ஸ் இதுக்கப்புறமும் வரும்: ஸ்டார்ட் அப் ஆர் எம்என்சி ஆர் ஸ்டேபிள். அது ஸ்டேபிள் சொல்ல முடியாது. எம்என்சிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் எப்படின்னு இருக்கு. இதுலேயே அதே மாதிரி ஸ்டார்ட் அப் ஆர் ஹையர், அது ஆர் யூ ஆர் ஆல்ரெடி ஃபேமிலி ஆர் ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருக்கிற விஷயங்கள். ஸோ ஐ சோஸ் திஸ் பாத் அண்ட் ஐ காட் டூ மச். I was very lucky to get more knowledge in everything, and then later on I shifted to MNC. ஸோ இது எனக்கு நல்ல ஒரு பாத்து தோணுச்சு. ஓகே, என்ன லைஃப் விடுங்க. ஸோ நான் சும்மா என்னோட இன்ட்ரடக்ஷன் தான் சொன்னேன். பட் இஃப் யூ ஆர் 20 year old, ஜஸ்ட் லிசன் டு திஸ். என்னை பொறுத்த வரைக்கும், if you have the passion and drive, and if you have enough resources to sustain, for example, இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன்.
பிஸ்னஸ் பண்ணுறது இட்ஸ் அ லாங் டேர்ம் டியூரேஷன். பை த டைம் யூஆர் 25 you should have return of investment and average consistent revenue. ஓகேவா? இது கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா 25 is the time you should reconsider your career. But 25 ரொம்ப லேட் பண்ண வேணாம். At the time 22ல இருக்கும் போதே can think of these things. 2 வருஷம் ட்ரை பண்ணுங்க. 22லயே if success ஆச்சுன்னா go proceed. else இருந்துச்சுன்னா 22 கரெக்டான வயசு. அந்த வயசுலேருந்து நீங்கள் வந்துட்டு 22, 23 சொல்கிறேன். அந்த வயசுலேருந்து நீங்கள் வந்து ஜாப் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு ஏதாவது போனோன்னா அஃப்கோர்ஸ் அவுட் ஆஃப் 9, ஐ மீன் probability of a startup getting successful is very rare, very low, but still you can try பண்ண regrets இருக்காது. அதான் சொல்லுவார். நான் regrets இல்லாமல் ஒரு 80 வயசு அப்போ யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு தோணக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் இந்த ப்ராபிலிட்டி யோசிக்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் பாசிபிள். அண்ட் இன்னொரு அட்வைஸ் கொடுப்பேன். பிஸ்னஸ் பண்ணுறப்போ 4-5 பேர் சேர்ந்து மச்சான் நம்ம 4 பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கொண்டான்னு நினச்சி பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா சக்ஸஸ் நாளைக்கே ஆயிடுச்சு அப்படின்னா 4 பேர் தனித்தனி ஃபேமிலியாக மாறுவீங்க. 4 பேர் தனித்தனி ஃபேமிலியாக மாறுனீங்கன்னா 4 பேர் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருப்பீங்கன்னு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்க. ஆனால் எனக்கு வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் தட் ஹேப்பனிங் இஸ் வெரி ரேர். வென் we are 38 ஒரு 30 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த டைம் யூ வில் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸஸ் ஆன் த சைட். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகும். அதனால நான் என்ன சொல்வேன்னா தனித்தனியாகவே ஆரம்பிங்க. ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் பண்ணுங்க. தனித்தனி பிஸ்னஸ் ஆரம்பிங்க. யூ ஹெல்ப் ஈச் அதர், பட் டோன்ட் ஸ்டார்ட் அ சிங்கிள் பிஸ்னஸ் 4 people together. Start each business and you guys help each other. அது நல்ல ஐடியாவாக இருக்கும். அது பண்ணுறது பெட்டர். அதாவது ஒரு ஸ்ட்ரீம், ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு பண்ணுறது பெட்டர். ஒருத்தர் லாஸ் ஆனாலும் யூ ட்ரை டு ஹெல்ப் அதர்ஸ். லாபம் ஹெல்ப் பண்ணி ஒரு ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் பண்ணுங்க. அது பண்ணலை 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் இதில் பண்ணுறது லாங் ரன்ல இட் வில் நாட் பி ஹெல்ப்ஃபுல். இது பண்ணுறது பெட்டர். இது பண்ணுறப்போ யார் கன்சிஸ்டாக ஃபெயில் ஆகிட்டே இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு டைம் மீட் பண்ணி தென் திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஸோ இந்த டைம் எப்போ நீ என்ன பண்ணுற 22, 23 ஆகிறப்போ யூ கைஸ் டிஸ்கஸ் அண்ட் தென் அந்த பையன் வந்து வேலைக்கு போகிறதா இருந்தால் போகும். இல்லைன்னா he should do some other business. அது அந்த நன்மை வந்துச்சுன்னா, ஏன்னா நான் வந்து I'll be very honest, I will not sugarcoat at all. சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி பிஸ்னஸில். சக்ஸஸ்ங்கிறது மானிட்டரியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ரேர். அண்ட் கண்டிப்பாக லாங் டேர்ம் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது 10 இயர்ஸ்க்கு. பட் கேன் யூ டூ 10 இயர்ஸ்? அதான் கொஸ்டின். 10 வருஷம் உங்களால் எஃபோர்ட் போட முடியுமா? அட்லீஸ்ட் 10 வருஷம் கன்சிஸ்டண்டாக எஃபோர்ட் போடுவோம். கன்சிஸ்டண்டாக எவ்ரிடே. அது பண்ணாதான். லக்கு இல்லை, லக்கு உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குனாலும் சக்ஸஸ் வரும். லக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணா ஜெயிக்கலாம். அடுத்த நாள் ஜெயிக்கலாம், 10 நாள் கூட ஜெயிக்கலாம், 20 நாள் கூட ஜெயிக்கலாம். லக்கு உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்துச்சுன்னா 10 இயர்ஸ் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட். 10 இயர்ஸ் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போடணும். உங்களுக்கு மணி வருதா இல்லையோ, சைடில் நீங்கள் இப்போ அது நடக்கணும் அப்படின்னா யூ கேன் சைடில் நீங்கள் ஏதாச்சும் வேற ஒர்க் பண்ணாலும் தப்பு கிடையாது. டு சஸ்டெயின் த money that you are trying to earn from it. It's return of investment. But அதான் சொல்கிறேன், இந்த வயசில் கரெக்டாக நீங்கள் யோசிச்சு 23 வயசு வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் அப்லாம் எதாவது பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், நான் பண்ணலை. பட் அது எனக்கு பண்ணியிருந்தாலும் எப்படி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ இனிஷியல் இயர்ஸில் ஸோ ஐ வாண்டட் டு லேர்ன் மோர் இன் மை ஓன் டொமைன். ஸோ அதனால் நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன். பட் சில பேர் அந்த தாட் வச்சிருப்பீங்க பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு ரிக்ரெட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் டூ திஸ் ஸ்ட்ராட்டஜி. 2 வருஷம் ஒர்க் பண்ணுங்க. 2 வருஷம் ஃபுல் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போடுங்க. சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்து இருக்காதீங்க. சும்மா ரீல்ஸ் சோஷியல் மீடியா பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மினிமம் கேரண்டீடா யூ ஹேவ் டு டூ 100 hours per week பிஸ்னஸ்க்கு. அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு ஒர்க் ஃபார் இட். எம்ப்ளாயிஸ் நீங்கள் ஹையர் பண்ணீங்கன்னா அவங்கள 100 மணி நேரம் ஒர்க் பண்ணி சொல்லி எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அவங்க 10 வருஷம் இருக்க மாட்டாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. ஏன்னா they are here to work for you for a salaried job, but you are going to gain most of the profits. உண்மைதானே? எவ்வளோ சம்பாதிச்சாலும் ப்ராஃபிட் உனக்கு தானே, கொஞ்சம் தானே அவங்களுக்கு தர போறீங்க. அவங்களுக்கு 100 மணி நேரம் வேலை பார்க்கணும். பட் வேலை பார்க்க வச்சிங்கன்னா they will not last long. But of course India, ஸோ அதனால
இங்கே மோஸ்ட்லி அந்த மாதிரி வேலை பார்க்குற மக்களும் கிடைப்பாங்க பேஸ்ட் ஆன் சர்டன் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன்ஸ். அந்த மாதிரி கிடைச்சா லக்கி, பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தம் டு ஸ்டே ஃபார் லாங்கர். தே வில் நாட் ஸ்டே ஃபார் லாங்கர். இஃப் யூ ஆர் ஃபோர்சிங் தெம் டு ஒர்க் ஃபார் 100 hours வீக் எல்லாம் பண்ணீங்கன்னா தென் யூ கேன் ட்ரை டு மேக் தம் ஒர்க், பட் eventually they will go to some other company for sure, or they will do something else. ஏன்னா 100 hours ஒர்க் பண்ணுறதுலாம் only for the CEOs and entrepreneurs. CEOs சொல்றதோட CEO எம்ப்ளாய்டாக இருந்தால் அவனும் பெருசாக ஒர்க் பண்ண மாட்டான். அவனோட ஓன் கம்பெனி அப்படின்னா he will work. என்டர்பிரினர்ஸ் சொல்கிறேன், பிஸ்னஸ்மேன் தான் ஷுட் ஒர்க் ஃபார் 100 hours, or else it's not worth it. ஸோ அதான் ஒர்க் பண்ணணும்னு இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு. ஸோ ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்தால் இனிஷியல் 2 years அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்யணும். எதுவும் ரிபல் பண்ணாதீங்க. 2 years நல்லா நோட் பண்ணுங்க எப்படி பிசினஸ் போகுதுன்ட்டு. இதே பண்ணக்கூடாது புதுசா நீ என்னப்பா தம்பி 20 வயசு தான் அது வந்த உடனே எல்லாம் மாற்றணும்னு நினைச்சா அப்படிலாம் மாற்ற வேணாம். அப்பா அம்மா என்ன பண்றோம், தேர் டூயிங் திஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 20-30 years or 10 years ப்ராபப்லி. தே ஆர் அட்லீஸ்ட் எனிவே புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் தே ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தென் யூ. ஸோ அப்போ வந்துட்டு இது நான் பண்ணலாம், இது இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்லைன்னா தட்ஸ் ரீசன் ஃபார் இட். ஸோ 2 வருஷம் நல்லா உட்காந்து மார்க்கெட் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எனி பிஸ்னஸ் இருந்தாலும் 2 வருஷம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தென் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி பை ஏஜ் 23. அப்போ யூ ஆஸ்க் ஃபார் பெட்டர் ரோல்ஸ் இன் யுவர் ஓன் ஃபேமிலி. ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க, அவங்களே கொடுக்க ஆரம்பிப்பாங்க 25 வருஷத்துக்கு அப்புறம். தென் மேக் ஷூர் தட் யூ கெயின் மோர் ஆஃப் த திங்ஸ் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அந்த சைடு. எப்பவுமே தனியாக ஸ்டார்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. பிஸ்னஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா and you fail or who cares, fail பண்ணா என்ன, your own investment money 2 yearsல சம்பாரிச்ச காசு அது திருப்பி போட்டு then if you lose it then what's going to happen. நான் வந்துட்டு I'm not an இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஸ்டடீஸ் அதுவும் இருக்கு, அதை சொல்லிடுறேன் அப்புறம். ஃபர்ஸ்ட் டைம் படிச்சேன் இதெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கும் டேரக்டா போறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நடக்குது பெட்டர் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஐடியாஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபேமிலியாக இருந்தால் மச் சேஃபர் ஆப்ஷன். பட் ரெவன்யூ பெருசாக வரல அப்படின்னா தென் யூ ஹேவ் டு புஷ் ஃபார் மோர் ரெவன்யூ. பட் ஃபர்ஸ்ட் வந்த நாளே பண்ண வேணாம், 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ புஷ் இட் ஸோ தட் இட்ஸ் பெட்டர். இது வந்து ஒரு சேலரி இதில் ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் தி பெஸ்ட் டைம் டு லேர்ன். இங்கே ஒரு நல்ல சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா சூப்பராக செட்டில் ஆயிடலாம். சில சுச்சுவேஷன் மோஸ்ட்லி இருக்கும், தப்பு சொல்ல மாட்டேன். பட் சில டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கே தோணும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு பெட்டர் ஸ்டேபிள் சொல்ல முடியாது, ஒரு பெட்டர் சுச்சுவேஷன் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்துட்டு யூ மைட் ஹேவ் டு கோ டு திஸ் பிளேஸ்னா தென் யூ கோ டு அ பெட்டர் கம்பெனி. பெட்டர்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா. பெட்டர் வாட் இஸ் பெட்டர், நத்திங் இஸ் பெட்டர். இந்த கம்பெனி தாண்டி இன்னொரு கம்பெனி போற மாதிரி. அது வந்து ஒரு 2 years 3 years அந்த டைமுக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆகி அதுக்கப்புறம் 2-3 yearsக்கு அப்புறம் யூ ஜஸ்ட் ஜம்ப் ஃபார் ஈச் கம்பெனிஸ். ஆனால் ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் நல்ல ஸ்டார்ட் அப்ஸும் இருக்கு, நாட் ஸோ குட் ஸ்டார்ட் அப்ஸும் இருக்கு. நாட் ஸோ குட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் சென்ஸ் பே ஸ்லிப் பற்றி சொல்றேன். சில கம்பெனிஸ் வந்து அப்போதான் ஸ்டார்ட் பண்ணி ஃபண்டிங், ஏன்னா ஐ வாஸ் வெரி லக்கி டு ஹேவ் அ குட் ஸ்டார்ட் அப், ஸோ நல்லா இருந்துச்சு. பட் சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். Beware of those companies. If you are facing those kind of situations, it's better that you leave that company and then search parallelly on the outside. அதனால தான் சொல்லுவேன், ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ஸ்டார்டிங் கரியரில் நிறைய கற்றுக்கலாம். ஹை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஹை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண யூ லேர்ன் மோர் ஸ்டார்ட் அப்ஸில். ஸோ பெட்டர். உங்களுக்கு நடுவில் ஸ்டம்பிளிங் ஆனாலும் லாங் டேர்மில் 10 years 15 years கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் அந்த ஸ்டார்ட் அப் டைம் இருந்து கற்றுக்கிட்டது தான் உங்களை லைஃப் லாங் காப்பாற்றும். I guarantee you, and I should be very thankful for that kind of opportunities. Seriously, இன்னைக்கு நம்ம அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னாலும் லாங் ரன்ல definitely will help for anyone. நான் அதை பார்த்த வரைக்கும் நான் நிறைய சீனியர்ஸ்ட்டு பேசியிருக்கேன். தி பெஸ்ட் டைம் டு ஒர்க் இன் ஸ்டார்ட் அப் இஸ் இந்த ஃப்ரெஷர் மோட். ஆர் ஒரு டைமுக்கு அப்புறம் ஒரு 35-40 ஆயிட்டீங்கன்னா அப்போ யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் அப். 2 தான் ஆப்ஷன்ஸ். ஆர் யூ ஜாயின் வித் another person who's starting a startup as a partner 35+. You are skilled one na, then revenue வந்து you can share the profits, will make more money. அது வந்து ஸ்டார்ட்அப்ஸ்ல பெரிய அட்வான்டேஜ். MNCs போனா slow steady growth. Meanwhile you upgrade yourself, upskill yourself. எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே நடக்கும். You work, keep on working,
நான் சொல்றதுன்னா 20லேருந்து 25 வயசு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதை தாண்டியும் ஒர்க் பண்ணும். 30 வயசு வரைக்குமே சொல்லுவேன், 30 வயசு வரைக்குமே கீப் ஆன் சர்ச்சிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லக் இருக்கோ இல்லையோ, கீப் ஆன் ட்ரைங். கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. கிடைச்சதுன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ குட் பிளெஸிங்னு சொல்லுவேன். கிடைக்கலன்னா தென் கீப் ஆன் ட்ரைங், லேர்ன் யுவர் செல்ஃப், அப்டேட் யுவர் செல்ஃப். இதுதான் லிங்க்டின்லாம் இருக்கு, லிங்க்டின் சொல்லுவாங்க. ஸோ லிங்க்டின்ல போஸ்ட் வாட் எவர் யூ லேர்ன். ஸோ இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் அஸ் அ பர்சன். அப்படி லிங்க்டின்ல சரியா ஷேர் பண்றதுக்கு பிளாக் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னா தென் வாட் ஐ வுட் ஆஸ்க் யூ டு டூ இஸ் அட்லீஸ்ட் வேற இருக்கு, வேற ஆப்ஷன் இல்லை, நீங்க போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். போஸ்ட் பண்ணா ஹவு டு யூ நெட்வொர்க் வித் பீப்புள்? யூ கேனாட் நெட்வொர்க் வித் பீப்புள், ரைட்? ஸோ அதெல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து சேலரிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல போனீங்கன்னா இது ஆப்ஷன். பிஸ்னஸ் பண்ணா இது நான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு த்ரெஷோல்ட் வேல்யூ 24-25 தான் ஏஜ். 25 வரைக்கும் யூ கேன் மேக் ஆல் த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். 25க்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனை இன்னும் நீங்க வந்துட்டு பெட்டரா பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பையில பார்க்க ஆரம்பிக்கும் அந்த டைம்ல. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்டில் பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி ஆகணும். ஸோ 25 இஸ் த பேரியர் டைம் டு மேக் ஆல் த மிஸ்டேக்ஸ் தட் யூ வாண்டட் டு டூ. 25 தாண்டினதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக ஆரம்பிச்சிடும். வேர்ல்ட் வில் பிகம் மச் ஸ்கேரி பிளேஸ். நான் ரியாலிட்டி சொல்லி ஆகணும். ஸோ அதனால 25 வரைக்கும் மேக் ஷூர் தட் யூ ஆர் என்ஜாயிங் யுவர் லைஃப் அண்ட் ஆல்சோ டூயிங் ஆல் திஸ். ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்டார்ட்-அப்பாக இருந்தால் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். 100 hours per weekனா no series, no going out with friends, no movies, no entertainment, nothing for next 2 years. இது உங்களால் பண்ண முடிஞ்சா, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா தென் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அண்ட் கேரண்டீட் சக்ஸஸ் கிடையாது, சக்ஸஸ் கேரண்டீட் கிடையவே கிடையாது. ஸோ அதை யோசிச்சுட்டு 2 வருஷம் உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண நினச்சிங்கன்னா தென் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஆனால் ஜெயிச்சா அது ரிட்டர்ன்ஸ் எங்கேயோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் வர ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணலாம் லைஃப் உங்களோட இன்கம் வச்சு. ஸோ யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப் ஆஸ் யூ விஷ். பட் ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ்ஸர், அதையும் சொல்லிப்பேன். பட் ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்தால் அப்பா அம்மா ஆல்ரெடி இஸ் டூயிங் தேர் பிஸ்னஸ், ரைட்? ஸோ அதனால உங்களுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. எஃபர்ட் அவ்வளோ போகணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் யூ ஜஸ்ட் சில், லிசன் டு வாட் தே சே, அண்ட் தென் யூ வில் ஹேவ் யுவர் ஓன் செப்பரேட் டைம் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே தேர் ஃபேமிலி. ஸோ தே வில் ஹெல்ப் யூ, தே வில் நர்ச்சர் யூ இன் வே. சில வீட்டில் வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னா தென் என்டியூர் இட் ஃபார் 2 years பிகாஸ் அவங்களால தான் உங்களுக்கு நல்ல கரியர் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்தாகும். அப்படி இது வேணாம், பிஸ்னஸ்லாம் வேணாம் பாருங்க சார் சேலரினா நான் சொன்ன இதுதான் ஐடியா. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க யாருன்னா பெஸ்ட் டைம் டு லேர்ன் பண்றவங்க ஸ்டார்ட் அப்ல இருந்தாங்கன்னா, ஸ்டார்ட் அப்ல இருந்தா ரிஸ்க் எடுக்கணும். நான் வந்து 100% இது ஸ்டார்ட் அப்ல அதே மாதிரி சொல்லிடுறேன். லக்கை பொறுத்து டைம் லைன் மாறலாம், எஃபர்ட்ஸ் மாறலாம். பட் நிறைய ஒர்க் பண்ற கம்பெனிஸும் இருக்கு, கரெக்டாக ஸ்டேபிளா அந்த ஒர்க் ஹார்ட் கொடுக்குற கம்பெனிஸும் இருக்கு. ஸோ அதில் எது கிடைச்சாலும் என்டியூர் இட் ஃபார் 2 years, யூ லேர்ன் மோர் அண்ட் தென் யூ வில் கோ டு, இஃப் உங்களுக்கு ஏதாவது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா, இங்கே பெட்டர் இருந்தால் ஏதோ ஒன்று யூ சூஸ் இட் அண்ட் தென் யூ டிசைட் ஃப்ரம் ஹியர். அதான் நான் சொல்லுவேன். ஸ்டடீஸ் போறீங்கன்னா நான் சொல்லிடுறேன், ஸ்டடீஸ் அப்ராட் போறீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் யூர் கோயிங் டு கெட் லோன், எதர் லோன் ஆர் யுவர் ஃபேமிலி மணி. ஸோ மேக் ஷுர் தட் அந்த காசு வந்துட்டு திருப்பி உங்களால் பே பண்ண முடியும், உங்களுக்கு கேரண்டி 100% கேரண்டீடாக இருந்தால் ப்ரொசீவ் பண்ணுங்க. இல்லை அந்த காசு போனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொசீவ் பண்ணுங்க. இல்லைன்னா ஐ வுட் சஜஸ்ட் நாட் டு கோ நோ பிகாஸ் மார்க்கெட் இஸ் வெரி டல் ஆஸ் ஆஃப் 2026 நான் பார்த்த வரைக்கும். ஸோ 2028 தான் ட்ரம்ப், யூஎஸ் ஒரு செகண்ட் எலெக்ஷன் நடக்கும். அடுத்த எலெக்ஷன் நடக்கும், 2028 எலெக்ஷன் நடக்கும், 2029 எலெக்ஷன் நடக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது கரண்ட் சுச்சுவேஷன் தான் போகும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 2 வருஷம் தான் மாஸ்டர்ஸ் படிப்பீங்க மோஸ்ட்லி, MBA ஆகட்டும் மாஸ்டர்ஸ் ஆகட்டும் வாட் 2028 வரைக்கும் தான் படிப்பீங்க. ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு வெளியே சொல்லலைன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் ரைட் நோ அண்ட் தென் ப்ரொசீட் ஃபர்தர். அப்ராட் படிக்க சொல்லுவேன். இந்தியாவில் படிக்கிறீங்கன்னா தென் அஃப்கோர்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங். இந்தியா லோக்கல் பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேர் எவ்ரி திங். அதாவது முடிஞ்ச அளவுக்கு மெரிட்ல போக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா
மேனேஜ்மெண்ட்லேயும் போகலாம், தப்பு கிடையாது. பட் சேம் கான்செப்ட் ஹியர் as well. நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க. இல்லைனா ஐ வுட் சஜஸ்ட் நாட் டு கோ. உங்களுக்கு ஃபாரின் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா தென் யூ கேன் ஜஸ்ட் புக் அ ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் கோ தேர் ஃபார் 10 days, ஹேவ் சம் ஃபன் அண்ட் கம் பேக். அது கம்மியாக செலவாகும் கம்பேர் டு ஸ்டடிங் தேர் அப்ராட். ஸோ நான் அதான் சொல்லுவேன். I normally don't prefer studying at this age and right now because we have AI and we have all the internet available. So whatever we need to learn, we can learn it instantly. I understand why we need to study get these degrees. Degrees, of course, matter in internships, placements and everything. But you have to consider if it's worth it for the investment that you are going to put here. அது ஒர்த் இல்லை அப்படின்னா அது உங்க சாய்ஸ், நான் அதை சொல்ல மாட்டேன். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, I would say this path is better, especially going in a startup is much better initial careerல. அதுக்கப்புறம் வித் ஸ்கில் நீங்கள் வந்து எம்என்சிஸ் போனால் கிரேட். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெட்டர் தான். அண்ட் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, எம்என்சிஸ் போனீங்கன்னா, நல்லா எஸ்டாப்ளிஷ்ட் எம்என்சிஸ் போனீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதுக்குள்ள ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கும். ட்ரை டு நெட்வொர்க் வித் ஆஸ் மெனி பீப்புள் as possible. நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் பண்ண நாளைக்கு வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்கலாலும் சரி, ஒரு 5 வருஷங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம், 2 வருஷங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். பட் தீஸ் ஆர் கரன்சி, career oriented currency. People, the more you know people, more it is helpful for you to pursue and get more opportunities in any kind of market. இன்னைக்கு நான் மார்க்கெட் நல்லா இல்லைனாலும் நாளைக்கு எப்படி ஹெல்ப் ஆகும். ஸோ இட்ஸ் லாங் டேர்ம், எல்லாமே லாங் டேர்ம் தான்ப்பா. ஷார்ட் டேர்ம்ல எதுவுமே ரிட்டர்ன்ஸ் வராது. ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வரணும்னா if you're lucky you will get short term returns in startup. If not, then long term la you will get success. So but என்ன நம்ம கையில இருக்கு, சக்சஸ் வருதோ இல்லையோ, எஃபர்ட் நம்ம கையில இருக்கு. எஃபர்ட் போட்டா ரிக்ரெட் இல்லாம நைட் தூங்குறப்போ you will think, okay, I have done all this, so ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன்.